சொல்லியிருந்தீங்க சந்திக்க போறேன்னு சொல்லி திட்டமிட்டபடி மீண்டும் கூட்டணிக்கு அழைக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்க இல்லைங்கண்ணா, இது டிடிவி அண்ணனை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, அரசியலில் எப்பொழுதுமே இன்னைக்கு ஒருத்தர் நம்மளோட இல்லை, நான் அதனால தூரமாக இருப்பேன் அப்படின்னு எப்பொழுதுமே நீங்கள் அரசியல் செய்ய முடியாது. டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை 2024 நம்மோடு பயணம் செய்கிறவங்க. கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து சுற்றுப்பயணத்திலேயே இருந்தாங்க. நான் அவருடைய பத்திரிகை சந்திப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருந்தாங்க. நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வருகின்றேன் என்று சொன்னதும் கூட சென்னைக்கு வெளியே. ஸோ ஒரு மாத காலம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்த பிறகு தொலைபேசியில் பேசினாங்க, சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அதனால் சென்னைக்கு வந்த பிறகு சந்திக்கலாம் என்று முதல்ல பேசியிருந்தோம். அந்த அடிப்படையில் நான் தொலைபேசியிலேயே பேசிகிட்டு இருக்கோம், நேரில் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை நான் சந்தித்தது உண்மைதான். அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் எப்பொழுதும் சொல்கின்ற அதே கருத்தை தான் அவர்கிட்டயே வலியுறுத்தினேன். தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அரசியல் களம் எப்படி இருக்குது, அரசியல் நிலைமை எப்படி இருக்குது, அதே போல் அவருடைய பார்வை எப்படி இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் என்பதையெல்லாம் இருவரும் பேசினோம். இது ஒரு வெளிப்படையான சந்திப்பு தான். எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் அதை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது அண்ணன் டிடிவி தினகரன் அவங்ககிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன். மறுபடியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க, யோசிங்க அப்படின்னு. அதன் பேர் அவருடைய முடிவு. நம் காலம் இருக்குது, காத்திருப்போம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே அரசியல்ல கடைசியாக தேர்தல் களத்தினுடைய சூடு வரும் பொழுது அது மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதே நேரத்தில் நான் எப்பொழுதுமே டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையுமே மதிக்கக்கூடிய மனிதன். 2024 நம்மை நம்பி வந்தவர்கள். அதனால் ஒரு பொது வெளியில் சில வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது என்பதையும் நான் தெளிவாக இருக்கின்றேன். அதனால் இதெல்லாம் அடிக்கடி சந்தித்து பேசும் பொழுது ஒரு நட்புணர்வு தொடர்ந்து இருக்கும். நீங்கள் நான் சந்திக்கவே மாட்டேன், நீங்கள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரசியலில் நிரந்தர எதிரிகள் நண்பர்கள் இல்லை என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னென்னா, கூட்டணிகள் மாறும், தலைவர்கள் மாறுவாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த சந்திப்பு இருந்தது. ஏற்றுக்கொண்டால் அது தற்கொலைக்கு சமம்ன்ற லெவலுக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, அவருடைய கருத்து, கட்சியினுடைய கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தும் நாம் அவரிடம் மாற்று ஒரு கருத்தை வைப்பது தவறில்லை. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் அவருடைய இஷ்டம், அவருடைய கட்சியினுடைய கோட்பாடு. அதே நேரத்தில் நாம் அந்த கடமையை செய்யவில்லை என்று சரித்திரம் சொல்லக்கூடாது. 2026 தேர்தலுக்கு பிறகு நீங்க நிறைய பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க, நீங்க கை நீட்டி குற்றம் சாட்டி விடக்கூடாது, சரித்திர பிழையாகி விடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அவுட்ரீச் பண்ணியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கணும், நீங்க யாரும் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியலில் நிரந்தர எதிரிகளும் நண்பர்களும் இல்லை. அதனால் பொறுத்திருப்போம். கேரளாவில் எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, அந்த அரசியல் களம் வேறுங்கன்னா, அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. அங்கே நீங்கள் கேரளா போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கண்ணூரில் ஆரம்பித்து பினராயி விஜயன் அவர்களுடைய சொந்த தொகுதியில் ஆரம்பித்து 1960 காலகட்டத்திலிருந்து கேஸ் எடுத்து பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் கையில். கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே குண்டாயுசம் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்களை இழந்திருக்கிறோம். அதனால் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு ஐயப்பனை பொறுத்தவரை சபரிமலையில் 2024-25 421 கோடி ரூபாய் மொத்தமாக ஐயப்பனுக்கு பக்தாதிகள் எல்லாமே நன்கொடையாக காணிக்கையாக கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 360 கோடி 340 கோடி கடந்த மூன்று ஆண்டு 340 360 421 கோடி. இதை கூட்டி கழிச்சு பாருங்க, இதுலயே கிட்டத்தட்ட 1100 கோடி வந்துருச்சு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த 50 ஆண்டு காலம் சபரிமலா மாஸ்டர் பிளான்ல 1000 கோடி ரூபாய் நாங்க ஐயப்பனுக்கு ஒதுக்கி இருக்கின்றோம். அடுத்த 50 ஆண்டு காலம் 1000 கோடி எங்க இருக்கு? 3 ஆண்டுகள்ல ஐயப்பன் வந்த நன்கொடை காணிக்கை மட்டுமே 1100 கோடி. அப்ப இது பிக் பாக்கெட் இல்லாம வேற என்னங்கன்னா? சேகர் பாபு அவர்கள் அந்த மீட்டிங்க்கு போறாங்க. மீட்டிங்ல போய் என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு 5 ஏக்கர் கொடுங்க. தமிழ்நாட்டில் கோயில் நிலத்தை 1,25,000 ஏக்கரை காணா, முதல்ல அந்த ஏக்கரை பிடிங்க. அதை விட்டுட்டு சபரிமலையில போய் 5 ஏக்கர் எதுக்கு கேட்கறீங்க? மேடையில் பிடிஆர் அவர்களும் போயிருந்தாங்க. மேடையிலேயே சண்டை. என்ன சண்டை? பிடிஆர் அவர்களை முன்னாடி பேச கூப்பிடல, லேட்டா பேச கூப்பிட்டீங்க. தமிழகத்திலிருந்து சென்ற 2 அமைச்சர்களும் இதைத்தான் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். செகண்ட், ஐயப்பனுக்காக நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல சனாதன தர்மம், இந்து தர்மத்தை வேறிருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வேலை? எதற்காக பினராயி விஜயன் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிடணும்? நான் போக மாட்டேன் என்பதற்காக 2 அமைச்சர்கள் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் அங்கே பந்தளத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. காரணம், நீங்க நேத்தங்க பந்தளத்தில் இருந்தக்கூடிய அந்த கூட்டம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து அவ்வளவு பேர் வண்டி எடுத்துட்டு பஸ் எடுத்துட்டு அவ்வளவு ஐயப்ப பக்தர்கள் வந்திருந்தாங்க.
அதனால பிக் பாக்கெட் என்று பேசுவது ஐயப்பனை பிக் பாக்கெட் தான் நீங்க பண்றீங்க. அவ்வளவு பணம் வருது, ஆனா நீங்க திரும்ப ஐயப்பனுக்கு எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க? 1100 கோடி ரூபாய் 3 ஆண்டுகள்ல ஐயப்பன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க 50 ஆண்டுகளுக்கு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணுவீங்கன்னா வேற என்ன கணக்கு? செகண்ட், விஜயன் அவர்கள் அடிப்படையில் அவர் கடவுளை நம்பாதவர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர். கேரளத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்கள், அவர் ஐயப்பனுக்காக மாநாடு எப்படி எடுக்க முடியும்? எதற்காக ஐயப்பனுக்காக மாநாடு எடுத்தார்? இதே விஜயன் 2018-19 ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மீது கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதே பந்தளத்துல அதே டிடிவி தினகரனை சந்தித்து என்ன பேசினேன் என்பது தொடர்பாக அண்ணாமலை விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.